மசோதாக்களை நிறைவேற்ற ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயிக்கும் வரை ஓயப்போவது இல்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நேற்று உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். தன்னுடைய அந்த பதிவிலே மாநில உரிமைகளை மீட்பதற்கான கூட்டாட்சியை நிறுவுவதற்கான தங்களின் போராட்டம் தொடரும் என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஆளுநர்கள் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவதற்கான காலக்கெடுவை நிர்ணயிக்க அரசியல் சட்டத்தில் திருத்தம் செய்யும் வரை ஓயமாட்டோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய குடியரசுத் தலைவரின் பரிந்துரைக்கு பதிலாக உச்சநீதிமன்றம் அளித்த ஆலோசனை கருத்து என்பது தொடர்ந்து இந்த வழக்கில் அளிக்கப்பட்ட தீர்ப்பில் எந்த மாற்றமோ தாக்கமோ ஏற்படுத்தாது என்றும், மாறாக இந்த ஆலோசனை கருத்தை வழங்கிய அமர்வு பல்வேறு விஷயங்களை தெளிவுபடுத்தியிருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுதான் மாநிலத்தின் நிர்வாகத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும். மாநிலத்தில் 2 நிர்வாக தலைமை மையங்கள் இருக்க முடியாது என்று நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அரசியல் பதவியில் இருப்போர் அரசியல் சட்டத்திற்குள் மட்டுமே செயல்பட வேண்டும், அதற்கு மேல் செயல்படக்கூடாது எனவும், ஆளுநருக்கு ஒரு மசோதாவை கைவிடுவதற்காக 4வது விருப்பம் கிடையாது எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் மசோதாக்கள் குறித்து ஆளுநர் முடிவெடுக்காமல் காலதாமதப்படுத்திக் கொண்டே இருக்க முடியாது எனவும், நீண்ட காலமாக காரணமின்றி ஒரு மசோதாவை நிலுவையிலே வைக்கப்பட்டால் மாநிலங்கள் நீதிமன்றங்களை அணுகி ஆளுநரின் தாமதமான செயல்களை அவர்கள் சவால் செய்வதற்கான அந்த வாய்ப்பு இருப்பதாகவும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்து நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பில் பல்வேறு சாதகமான அம்சங்கள் இருப்பதாகவும், ஆளுநருக்கு வீட்டோ பவர் எதுவும் கிடையாது என்று தெரிவித்திருக்கின்றது. மசோதாக்களை ராஜ்பவன் வைத்துக் கொள்ளலாம் அல்லது அவர்கள் தொடர்ந்து மேல்முறையீட்டுக்காக அனுப்பி வைக்கலாம். எங்களுடைய அந்த சட்ட போராட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுடன் தொடர்ந்து ஆளுநர்கள் முரண்பட்டு செயல்படக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. எனவே இதன் காரணமாக பல மக்கள் பிரச்சனைகள், முக்கியமான சட்டங்கள் தாமதப்படுத்தக்கூடிய நிலை இருக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மசோதாக்கள் முடியாவிட்டால், தாமதப்படுத்தினால் அவர்களுடைய செயல்பாடு அரசியல் ரீதியாக நீதிமன்றங்கள் மூலமாக ஆராயப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களினுடைய விருப்பம் சட்டமாக நிறைவேறும் வரை இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு அரசியலமைப்பு அரசியல் சட்டத்திற்குள் தான் செயல்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்றும் தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த ஆளுநர் தொடர்பான இந்த விவகாரத்தில் தமிழக அரசினுடைய சட்ட போராட்டம் தொடரும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார்.